Exercise 2.8 First question. Represent the following numbers in the scientific notation. First scientific notation கொடுத்திருக்கத வந்து பாயிண்ட்ல எழுதிக்கணும். பாயிண்ட்ல எழுதுனா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் 5 6 9 4 3 0 0 0 0 0 0 கொடுத்திருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் வரணும்னா 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 5.6943. நெக்ஸ்ட் வந்து ஜீரோலாம் எழுத வேண்டாம், அப்படியே விட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு பிறகு எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். கவுண்ட் பண்ணது இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணுங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. பாயிண்ட்டுக்கு பிறகு வந்து 11 நம்பர் இருக்கு. அதை 10 பவர் 11ல எழுதிக்கலாம். 10 பவர்ல எழுதிக்கலாம். 10 பவர் 11. நம்ம இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணா அதை வந்து 10 பவர் பிளஸ்ல எழுதணும். அதுவே இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணா 10 பவர்ல மைனஸ்ல எழுதணும். இப்போ பாருங்க, இது வந்து இந்த பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணனால 10 பவர் பிளஸ்ல எழுதிக்கலாம். அப்போ 10 பவர் 11. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 2 0 0 0.57. நம்ம ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பிறகுதான் பாயிண்ட் வேணும். அப்போ 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். 2.0057 இன்று நம்ம வந்து பாயிண்ட் இங்க இருந்து எதுல இருந்து இந்த பக்கம் வருதோ அதை மட்டும் கவுண்ட் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர் தள்ளி வருதுன்னு. 1 2 3 3 நம்பர் தள்ளி வந்திருக்கு. அப்போ 10 பவர் 3. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 0.00000600. அப்போ பாருங்க, பாயிண்ட் இங்கே இருக்கு, நமக்கு வந்து நம்பர் இங்கே இருக்கு. அப்போ இங்கே போன பாயிண்ட் எத்தனை நம்பர் தள்ளி போகுதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. அப்போ 6.0 ஒரு 0 மட்டும் போட்டுக்கலாம். இன்று எத்தனை நம்பர் தள்ளி போயிருக்கு? 7 நம்பர் தள்ளி போயிருக்கு. அப்போ 10 பவர் -7. இந்த பக்கம் இருந்து போனதுனால அது வந்து மைனஸ்ல போட்டுக்கலாம். அப்போ 10 பவர் -7. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 0.009000002. இப்போ பாருங்க, பாயிண்ட் இங்கே இருக்கு, நம்பர் இங்கே இருக்கு. அப்போ இங்கேருந்து இங்கே போகணும். அப்போ 9.000 நம்பர் இருந்ததுன்னா அது வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். 00002. இன்று எத்தனை நம்பர் தள்ளி போயிருக்கு? 1 2 3 4 நம்பர் தள்ளி போயிருக்கு. இங்கேருந்து போயிருக்கிறதுனால 10 பவர் -4. இதுதான் சயின்டிஃபிக் நோட்டேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இன் டெசிமல் ஃபார்ம். டெசிமல் ஃபார்ம்னா பாயிண்ட் எடுத்துட்டு எழுதிக்கலாம். அப்போ 3.459 into 10 பவர் 6. பாயிண்ட்டுக்கு பிறகு 6 நம்பர் இருக்கணும், அதான் 10 பவர் 6. இப்போ பாருங்க, பாயிண்ட்டுக்கு பிறகு 1 2 3 நம்பர் இருக்கு. அப்போ இன்னொரு 3 0 கூட போட்டுக்கலாம். 3459 into 30 கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் 5.678 into 10 பவர் 4. அதே மாதிரி தான் பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாயிண்ட்டுக்கு பிறகு 4 நம்பர் இருக்கணும். இங்கே 3 நம்பர் இருக்கு. 1 2 3 நம்பர் இருக்கு. அப்போ ஒரு 0 மட்டும் கூட போட்டுக்கலாம். 56780. நெக்ஸ்ட் கொஸ்டின் 1.00005 into 10 பவர் -5. இப்போ -5 இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி 5 நம்பர் இருக்கணும். மைனஸில் இருக்கனால பாயிண்ட்டுக்கு முன்னாடி 5 நம்பர் இருக்கணும். இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்பர் இருக்குது. அப்போ ஒரு 4 0 முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1 2 3 0.1234 போட்டுக்கலாம். 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம். 1 2 3 4 40 into 5 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 2.530009 into 10 பவர் -7. -7 இருக்கு. அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து 7 நம்பர் இருக்கணும். அப்போ இங்கே ஏற்கனவே பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு. அப்போ 60 போட்டுக்கலாம். 0.123456 போட்டாச்சு. 2 போட்டுக்கலாம். 5 3 ரிமைனிங் நம்பர்லாம் அப்படி எழுதிக்கலாம். 53009.